ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட 2 இடத்துக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா சொன்னதுமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் எதிர்கருத்துகள், யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஸ்பெஷலாக ஒரு கூட்டம், அது மட்டும் கிடையாது என்னென்ன பொருளாதார தடையை போடலாம் அப்படிங்கிற யோசனைகள் இப்படின்னு சொல்லி பரபரப்பாக நீங்கி கொண்டிருக்கிறது. இந்த நீக்கத்துக்கு மத்தியில் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஏரியாவுக்கு நம்ம ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டோம், அவங்களுடைய செக்யூரிட்டியை பாதுகாக்க வேண்டியது நாம தான், என்ன செய்யுங்க நம்முடைய ட்ரூப்ஸை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இது உலகத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இல்லையா புட்டின் அவர்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கே வரும்போது இதை பற்றியான கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு சொன்னாலும், நீயா தோக்குற வரைக்கும், உன் மனசு தோக்குற வரைக்கும் நீ வெற்றியாளன் தான் அப்படின்னு சொல்கிற டைலாக் ரஷ்யாவுக்கு ரொம்ப சூப்பராக பொருந்தது அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா ரஷ்யா போர் தொடுக்காது, போர் தொடுத்தால் நாங்கள் பொருளாதார தடை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மேற்குலக நாடுகள். இன்னொரு பக்கமாக ரஷ்யாவுக்கு எந்த ஆதரவுமே கிடையாது, ரஷ்யா தான் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிற ஊடகங்கள். இன்னொரு பக்கமாக இல்லை ரஷ்யாவா அதெல்லாம் இப்படி காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, 2014 சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்ன பலவிதமான அரசியல் வல்லுநர்கள். அத்தனை பேருடைய பார்வையும் ஒரே ஒரு நாடு இப்போ தன்வசப்படுத்தி இருக்குன்னா அது ரஷ்யா தான். ஏன்னா அமெரிக்கா எதிர்க்கிறாங்க, ஜெர்மனி எதிர்க்கிறார்கள், யூகே எதிர்க்கிறது, பிரான்ஸ் எதிர்க்கிறது, துருக்கி எதிர்க்கிறது, இப்படின்னு சொல்லி எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி இன்னைக்கு தலைப்பு செய்தியில் வந்திருக்கிறது ரஷ்யா. காரணம் என்ன? திங்கக்கிழமை அவங்க அறிவித்த ஒரே ஒரு அறிவிப்பு தான், யுத்தம் போடலை. யாருடைய உயிரிழப்பு 2 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது போரால் வந்த உயிரிழப்பு கிடையாது. அடுத்ததா எந்த நாட்டுடனும் அப்படி ஒரு காரசாரமான விவாதம் எதுவுமே நடத்தலை. ரஷ்யா நீட்டாக அவங்களுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதில் புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த 2 ஏரியா, அதாவது ஈஸ்ட் உக்ரைன் அப்படின்னு சொல்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய டான்பாஸ் ரீஜன், அங்கே இருக்கக்கூடிய 2 ஏரியா லுஹான்ஸ்க் மற்றும் டான்ஸ்க், லுஹான்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் எல்பிஆர் அப்படின்னு சொல்லியும், டான்ஸ் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் டிபிஆர் அப்படின்னு சொல்லியும் 2 இடத்தையும் குடியரசாக நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு தான். இதை சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே ரஷ்யாவினுடைய பாராளுமன்றம் கூட்டப்படுகிறது. அப்படி கூட்டினோடனே அந்த 2 இடங்களையும் தேசமாக அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவித்தது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் புட்டின் அவர்களிடம் கையெழுத்து போடுறாங்க. உனக்கும் எனக்கும் இடையே என்னென்ன ஒப்பந்தங்கள் இருக்குது, நீயும் நானும் ட்ரேடு பண்ணலாம், நீயும் நானும் என்டர்டைன்மெண்ட் இவ்வளோ விஷயங்கள் செய்யலாம், நீயும் நானும் செக்யூரிட்டிலையும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உதவலாம் அப்படிங்கிறது தான் அந்த கையெழுத்து. ஸோ டிபிஆர் மற்றும் எல்பிஆர் அப்படிங்கிற இந்த 2 ரீஜனில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ப்ளஸ் ரஷ்யாவினுடைய தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது ரஷ்யாவினுடைய அதிபர் ஒரே ஒரு ஒப்பந்தம், அதாவது 2014-15 2 முறை அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது, அந்த ஒப்பந்தத்தை நினைவு கூறுகிறார். அதுதான் மின்ஸ்க் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மின்ஸ்க் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லாட்டி மின்ஸ்க் அக்கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது 2014 இதே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். அதாவது கிரீமியாவை இவங்க கையகப்படுத்திட்டாங்கல்ல, அதே நேரத்திலேயே இந்த லுஹன்ஸ் மற்றும் டான்ஸ்க் இல்லாட்டி இந்த டான்பாஸ் ரீஜனில் பெரிய அளவு பிரச்சனை நடக்குது. ஸோ பெரிய பெரிய இராணுவ வாகனங்கள், இராணுவ ஆயுதங்கள் எல்லாமே குவித்து வைக்கப்படுகிறது. அப்படி குவித்து வைக்கப்பட்ட உடனே 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. நம்முடைய வாகனங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அவங்கவுங்க நாட்டுக்கே கொண்டு போயிடணும், 5 மாதத்துக்கு பிறகு எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மின்ஸ்க் 1 அப்படிங்கிறதுக்கான அந்த அக்ரிமெண்ட். ஆனால் வெறும் 3 மாதத்தில் இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட், அதாவது முதலாவது மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுச்சு. 2 பக்கமும் பயங்கரமான வயலேஷன்லாம் வருது. ஸோ டோட்டலாக அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. மறுபடியும் 2015 ஜெர்மனி, ரஷ்யா, உக்ரைன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து அதே மின்ஸ்க் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை 2வது முறையாக புதுப்பிக்கிறார்கள். அப்போ 13 கொள்கைகள் அப்படிங்கிறது இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்ல வைக்கப்படுது. இந்த 13 கொள்கைகளும் முக்கியமாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வேற எந்த நாட்டையும் உக்ரைன் பக்கம் வரவிடக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ ரஷ்யா சொல்லி காண்பிப்பதும் இதுதான். எப்போ உனக்கும் எனக்கும் 2015 இப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு, இந்த அக்ரிமெண்ட்டை மீறி தான் நேட்டோ படைகள் உள்ள வராங்க, உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அமெரிக்கா அணு ஆயுதம் உனக்கு தரப்போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுவும் புட்டின் அவர்கள் சொல்றார், உக்ரைனுக்கு சீக்கிரமா அணு ஆயுதம் கிடைத்து விடும், அதற்கான எல்லா வேலைகளையும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் உனக்கு அணு ஆயுதம் கிடைப்பதால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அணு ஆயுத போராகவும் நான் இதை பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக இவர் சொல்லி காண்பித்து விட்டார். முதல் விஷயம்,
நியூக்ளியர் ட்ரில் அப்படிங்கிறத நடத்தினார். இப்போ அணு ஆயுதம் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஸோ புட்டின் அவர்களுடைய கால்குலேஷன் எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த டான்ஸ்க் மற்றும் லுகன்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஏரியாவில் ரஷ்யர்கள் கூடுதலாக இருந்தாங்க. அவங்க உக்ரைனை விட்டு பிரிந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பினார்கள். நீங்க சொல்றது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அங்கீகரித்த காரணமாக 2 நாடுகள் உதயமாகிறது அப்படின்னு நம்ம நினைச்சாலும் பிற நாடுகள் இது என்ன சொல்றாங்க, உக்ரைனுடைய உள்நாட்டு பிரச்சனையில் ரஷ்யா தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஏன்னா சனிக்கிழமை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த உள்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த நாட்டுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற எந்த நாட்டுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நாட்டுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க உக்ரைனையும் சேர்த்து தான் சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு உக்ரைனையும் சேர்த்து தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிற நாடுகள் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட் உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய டான்பாஸ் ரீஜனை தன்னிச்சையாக ரஷ்யா 2 நாடுகளாக அறிவித்ததை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சீனாவும் அதை ஏற்கக்கூடாது. சப்போஸ் சீனா அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா அங்கே சீனாவில் உள்ளே இருக்கக்கூடிய ஹாங்காங் தனிமையாக ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு போராட ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் ஹாங்காங்கில் பிரச்சனை வரும். தைவான் ஆல்ரெடி நாங்கள் தனி நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திபெத்தில் பிரச்சனைகள் வரும். அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய தென்சீன கடலில் பலவிதமான பிரச்சனைகள், இல்லாட்டி ஐலண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனைகள் வரும். இது சீனாவுக்கு பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யாவினுடைய இந்த மூவுக்கு பிறகு சீனா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி எல்லாமே நாங்கள் செஞ்சு தர போகிறோம்ப்பா. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியாவிடமும் இந்த ஒரு கேள்வியை கேட்கப்படுது. எப்பா இந்த மாதிரி 2 ரீஜனை இவங்க தன்னிச்சையாக அறிவித்து விட்டார்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்தியா சொல்கிறாங்க, இதை தனிமையான ஒரு முடிவு அப்படிலாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை, 2 பேரும் பேசி சமாதானமாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்கப்பா, யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கும் நாடுகள் ரஷ்யா செய்கிறது தான் தப்பு, ரஷ்யா செய்கிறது தான் தப்பு அப்படின்னு சொன்னாலும் இந்தியா யார் செய்கிறது தப்பு ரைட்டு நீங்கள் நான் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பலை, கூடி ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த யுஎன்எஸ்சியில் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் மனிதர்கள் தான், இந்த ஈஸ்ட் உக்ரைனில் இருக்கக்கூடிய மனிதர்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கு தேவையான முதல் உதவிகள் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், 228 டன் முதல் உதவிகளுக்கான பொருளை இன்றைக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வேற வச்சுட்டாங்க. அது இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பை நான் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாதுகாப்பு வீரர்களும் இப்போது அங்கே போவார்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஈஸ்ட் சைடு ஒரு கோடை வரைந்து அந்த கோட்டுக்குள்ளே இப்போ ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட போகிறார்கள். இப்படி ராணுவ வீரர்கள், ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்குள்ள செஞ்ச பிறகு அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறீங்க. பால்டிக் நேஷன்ஸ். இந்த பால்டிக் நேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பால்டிக் ஸ்டேட்ஸ்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் ரஷ்யா மறுபடியும் என்ன ஆகும், சோவியத் யூனியன் ரஷ்யாவாக மாறும். உக்ரைன் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்போ இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட்லாம் இருக்குல்ல, அதாவது ஜெர்மனி வழியாக ரஷ்யா இயற்கை எரிவாயுவை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விநியோகம் செய்து வருகிறது, அதை உடனடியாக நிப்பாட்டுங்க, எந்த விதமும் அதை நீங்கள் சம்மதிக்கக்கூடாது, அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியம் அதை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா 40% ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில பகுதிகளில் 40% இயற்கை எரிவாயு ரஷ்யாவிடம் இருந்து தான் சென்று கொண்டிருக்கிறது. ரஷ்யா புட்டின் அவர்கள் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நாங்கள் ஈஸ்ட் உக்ரைனில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நன்மை செய்கிறோம், அதே நேரத்தில் உலகளவில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இயற்கை எரிவாயு இல்லாட்டி இந்த மாதிரி கச்சா எண்ணெயில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு, இன்னும் தூதரக அதிகாரிகள் இல்லாட்டி சமாதான பேச்சுவார்த்தை வழியாக ஏதாவது நடக்கும் அப்படின்னா அதுக்கும் ரஷ்யா தயாராகத்தான் இருக்கு. வெஸ்ட் சொல்ற மாதிரி, மேற்குலக நாடுகள் சொல்ற மாதிரி நாங்கள் போருக்கெல்லாம் தயாராகலப்பா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அப்படியே நீண்டு போகும்போது பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய பொருளாதார தடையை விதிப்பாங்க. இன்னைக்கு யூகேலாம் அவங்களுடைய பாராளுமன்றத்தை ரொம்ப அதிவிரைவு பாராளுமன்றமாக மாற்றி உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடை எப்படி போடலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்காங்க. அந்த யோசனை மட்டும் கிடையாது, அமெரிக்கா பைடன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இனி டாலர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரஷ்யாவுக்கு இது ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. ஏன்னா ஈரான், கியூபா, வியட்நாம் போன்ற நாடுகளே ரொம்ப பெரிய அளவு இதே மாதிரி டாலர் கையிருப்பு இல்லாமல் முன்னேறி வந்த நாடுகள், இல்லாட்டி அதில் பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் இப்போதும் ஒரு நாடாகவே இருக்குது. ஆனால் அதை விட பல மடங்கு பெரியதான ரஷ்யாவை அமெரிக்காவால் ஈஸியாக புறம் தள்ளிவிட முடியுமா அப்படின்னு பார்த்தா
சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிருகத்தை பீஸ்ட்டை அமெரிக்கா கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறது 1991 கரைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஒரு நிஜமாக உருப்பெற்று வருகிறது அப்படிங்கிறது பலருடைய கருத்தாக இருக்கிறது. புட்டின் அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை நாட்டோ அப்படிங்கிறது நம்ம அழிக்க வந்தது தான், ரஷ்யர்களை அழிக்க வந்தது தான். ரஷ்யர்கள் நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இருக்கக்கூடிய நாட்டில் அமெரிக்கா இல்லாட்டி நாட்டோ படைகள் வந்துவிட்டது என்றால் உங்களை அழிப்பதற்காகத்தான் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு கொடுத்திருக்கார். அப்படின்னா பால்டிக் நாடுகளில் இருக்கக்கூடிய 24% ரஷ்யர்கள், 38% ரஷ்யர்கள், பல நாடுகளில் இந்த பெர்சன்டேஜில் ரஷ்யர்கள் இருந்து வருகிறார்கள். ஸோ அவர்கள் மத்தியில் புட்டின் அவர்கள் மறுபடியும் ஒரு நம்பிக்கை விதைத்து விடுகிறார், நீங்களும் என்ன செய்யணும், நாட்டோக்கு எதிராக போராடணும். இது ஒரு இன்டைரக்ட் மெசேஜாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அமெரிக்கா இதை டைரக்ட் மெசேஜாகவே எடுத்திருப்பாங்க. நிச்சயமாக அமெரிக்காவும் இதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, பல வழிகளிலும் டீகோட் பண்ணி ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா கூட்டமும் கூட்டி சீக்கிரமாக நைட்ல இன்னொரு அப்டேட் வரும், அமெரிக்கா என்னென்ன பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க, யூகே என்னென்ன பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது. அந்த அப்டேட் வரும்போது தமிழ் பட்சத்தில் இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். அடுத்ததா இந்தியா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் இந்தியா 3 ஃப்ளைட், ஸ்பெஷல் ஃப்ளைட் அப்படிங்கிறத உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக விட போகிறார்கள். 1 பிப்ரவரி 22ஆம் தேதி இன்றைய தினம், அடுத்ததா 24, 26 ஆகிய தேதிகளில் இந்த ஏர் இந்தியாவினுடைய விமானம் அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களை இங்கே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்தியாவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆசையை தெரிவித்திருக்கிறார்கள். அவங்களெல்லாம் சேஃபா இந்தியா கொண்டு வந்துருவாங்களா, இல்ல வெஸ்ட் உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா, வெஸ்ட் உக்ரைனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு கிடையாது. ஈஸ்ட் உக்ரைன் சைடில் இருந்தவங்களுக்கு தான் பெரிய அளவு பாதிப்பு இருப்பதால் அந்த ஈஸ்ட் உக்ரைன் சைடில் இருக்கக்கூடிய இந்தியர்களை முதலில் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய ஒரு முனைப்பாகவும் இருக்கிறது. இப்போ அந்த ஈஸ்ட் உக்ரைன், அதாவது அந்த டோன்பாஸ் ரீஜன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ரீஜன் கிட்டத்தட்ட 44,000 60,000 நபர்கள் ரஷ்யாவினுடைய ரீஜனுக்கு சென்றிருப்பதாகவும், பல குடும்பங்களை அந்த ஈஸ்ட் ரீஜன்ல இருந்து ரஷ்யாவினுடைய ரீஜனுக்கு மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இன்னும் ரஷ்யாவினுடைய பார்டர்ல இருந்த அந்த எல்லைகள் இப்போது எங்கே குவிக்கப்படும், இந்த டோன்பாஸ் ரீஜன்ல குவிக்கப்படும். எல்பிஆர் மற்றும் டிபிஆர் அப்படிங்கிற ரீஜனுக்கு ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் வரும்போது வெஸ்ட் என்ன செய்யும், மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள். அது என்ன அப்படிங்கிறதா அடுத்த ட்விஸ்ட். ஸோ இன்னும் பல அப்டேட்ஸ் தமிழ் பட்சத்தில் வந்து கொண்டே இருக்க போகிறது உங்களுடைய ஆதரவுடன். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.